மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எண்ணின் உறுப்பில் பேசப்பட்டதை பதிவுகளில் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களையும் மதிப்புக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் மதிப்புக்குரிய வருவாய் அலுவலர் எல்லையெடுப்பு மதிப்புக்குரிய செயற்பொறியாளர் நிலத்தடி நீர் மேலாண்மை குறித்து இணைய ஒளி கல்வியை வழங்க உள்ள பூவுலகி நண்பர்கள் சுந்தரராஜன் ஐயா அவர்களையும் மதிப்புக்குரிய இயற்கை வேளாண் வல்லுநர் ராமையன் ஐயா அவர்களையும் மண்நீர் சேகரிப்பு மேற்கூரை நீர் சேகரிப்பு மற்றும் நில மேற்பரப்பு நீர் சேகரிப்பு பற்றி 30 வருட அனுபவம் கொண்ட பார்மசி இருந்த சிறுகுடி இயக்கம் மற்றும் அதற்கு முன்னர் அப்புறம் என்ஜிஓ டெல்லியில இருந்து பணியாற்றிய 30 வருட அனுபவம் கொண்ட மயில்சாமி ஐயா அவர்களையும் நீர் மேலாண்மை குறித்து விளக்கம் தருவதார் முகேஷ்குமார் அவர்களையும் தமிழ்நாடு புண்ணிய வடிகால் வாரியத்தின் ஹைட்ராலஜிஸ்ட் ராதிகா அவர்களையும் நிலத்தடி நீர் மட்டம் உயர்த்துவதில் தேவையான செக்டாம் ரீசார்ஜ் வெளியின் முக்கியத்துவம் குறித்து ஜனார்த்தனன் உதவி செயற்புரை அவர்களையும் நன்றி கூறவுள்ள பாலகிருஷ்ணன் செயற்புரை அவர்களையும் திரளாக வந்துள்ள அனைத்து ஆதி பவுண்டேஷன் என்ஜிஓ உள்ளிட்ட அனைத்து தன்னார்வலர்களையும் அரசு அலுவலர்களையும் நிலத்தடி நீர் தொடர்பான சேமிப்பு பணியாற்றுவதில் அனைத்து ஊரக வளர்ச்சி அலுவலர்களையும் அனைத்து துறை அலுவலர்களையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். பில்டிங் ஊரக வளர்ச்சி துறையில தர்மபுரினா ஒரு 200 பில்டிங் 250 பில்டிங் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையுமே ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட் உட்பட்ட பில்டிங் இருக்கு. ரூப் டாப் நாட்டில் வந்து ரூப் டாப் மட்டுமே இதுவரை ப்ரொசீட் போட்டதில்லை. 42 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 6442 வந்திருக்கு. அதை வந்து ஒரு கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒரு 15 நாள் நிர்ணயிச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து அதை பராமரித்து காட்டுறது, அப்படி பண்ணாமல் இருந்தால் அதை வந்து பண்றதுக்கு வந்து டைம் நிர்ணயிச்சு அது வந்து பணி வந்து நடைபெறுகிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். உள்ள அவரோட வேலை எப்பவுமே இருக்கும். அது மாதிரி போறதுதான் வந்து ஒரு நோக்கம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படுறதுக்கா ஒன்று பில்டிங் ரூட் டாப்பு, ரெண்டாவது வந்து ரன் ஆஃப் நம்ம ஓப்பன் பேசுவோம். காலநிலை மாற்றத்தை பொறுத்தவரை வந்தால் பார்த்து கொள்ளாமல் இருந்தால் வந்தால் பார்ப்பதற்கு இந்த காலநிலை மாற்றத்திற்கான எப்படி வந்து மழை வருது அப்படின்ற ஒரு சின்ன இமேஜ் போட்டு 70% வந்து கடல் தண்ணி வந்து ஆகி மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம். இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மேகம் கருப்பாயிடுச்சு மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாக்கம் அதிகமாக. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாறைகளும் மண்ணும் வந்து தண்ணியை சீக்கிரமா உறிஞ்சி அந்த நிலத்தடி நீர் மட்டும் உயர்த்தத்துக்கு உதவும். ஒரு சிறுதுளியில வந்து 2006 2018 வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த வாட்டர் ஷெட் அப்படின்றது சார் கூட ஆக்சுவலாக அதை மென்ஷன் பண்ணாரு. என்னுடைய டாபிக் வந்து மெயினாக வந்து ஹவு டு பண்ணுவோம்னா அப்பப்போ ஏதோ ஒரு சேவை பணி வந்து அப்பப்போ நிகழ்வுக்காக ஒரு தினத்துக்காக ஒரு சேவை பணி நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தருமபுரியில் பொறுப்பேற்ற பிறகு அவரை சந்தித்த பிறகு சொல்லுவாங்க ஒத்தவை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அவரை சந்தித்த பிறகு அவர் சொன்ன அந்த மாவட்டத்துக்கு தெரியும் சார் வந்து புதுக்கோட்டை மாவட்டம், தருமபுரியில் வந்து இந்த மாவட்டத்தை எப்படியாச்சு இயற்கை வளர்க்கக்கூடிய மாவட்டமாக முன்னேற்றம்னு சொல்லி அந்த உணர்வோட அந்த மரக்கன்ற ஜூன் 5 வந்து மேம்படுத்தணும்னு சொல்லி அந்த ஜூன் 5 நிலத்தை வந்து மரக்கன்று சொன்ன பிறகு அவருக்கு இந்த மாவட்டத்தை வந்து இந்த அளவுக்கு பொண்ணடிக்கும் போது இந்த மாவட்டத்தில் பிறந்த நமக்கு நாம் இன்னும் எப்படி அவருக்கு இன்னும் ஆர்வமாக இருந்து அவர் நினைச்ச மாதிரி எப்படி செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்து முதல்ல ஏரிகள் தூர் வாரத்துக்கு வந்து முதல் பாலக்கோட்டில் எங்களோட சகோதரன் குழு இணைஞ்சு நாங்கள் பாலக்கோட்டில் ஆரம்பித்து தலைமையகம் எனும் பெயரில் தொடர்ந்து களப்பணியாற்றி வருகிறோம். எங்களை பெருசாக தெரியாது, செயல்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். எல் நினோ எதிர்கொள்வது குறித்தான ஒரு பயிற்சி பட்டறையை ஒருங்கிணைத்து தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அருமை நண்பர் ராஜு டைரக்டர் அவர்களுக்கும் இந்த இனிய நிகழ்வில் முன்னிலை ஏற்றுவிட்டிருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பணிபுரியும் சக அன்பு அலுவலர்களுக்கும் இதற்காகவே
நமக்கெல்லாம் மாவட்டத்திற்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நாம் எதிர்கொள்ளலாம். எல்னினோ அப்படிங்கிறது ஒரு இம்பாக்ட், தட்ஸ் ஆல். அதனுடைய விளைவுகளை இப்ப எதிர்கொள்றோம். அதே போல அடுத்து இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு லானினோ வரும். இந்த எல்னினோ லானினோ அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சைக்கிளிக்கலா வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு விசியஸ் சைக்கிள் மாதிரி தான். ரெண்டையுமே நாம் எதிர்கொள்ளணும். அதற்காக வந்திருக்கக்கூடிய நமக்கெல்லாம் நல்ல ஒரு விழிப்புணர்வையும் நமக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமா இதை எப்படி செய்யலாம், அனைத்து துறையையும் ஒருங்கிணைத்து அப்படிங்கிறதுக்காக நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்திருக்கீங்க. இப்ப ஏற்கனவே அவர் ப்ராஜெக்ட் டைரக்டர் குறிப்பிட்டது போல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. நான் மொத்தமா அனைத்து தன்னார்வலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை இது குறித்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் பொழுதும் நாம இயற்கையை பாதுகாக்கணும், வாட்டர் கன்சர்வேஷன், நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும், பொதுமக்களுக்கு அது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். அப்பதான் நம்ம பொதுமக்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதற்காக அரசு நிர்வாகமும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இதையே நிறைய முழு நேரமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதை களத்தில் இறங்கி அதை செய்து காட்டி நிறைய பேர் நல்ல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நம்ம தருமபுரி மாவட்டத்திலே ஒருங்கிணைந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட மட்டும் இல்லாம அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்திருக்கீங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இது ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறதோட இது நல்ல ஒரு மிஷன், இது ஒரு இயக்கம். ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கிறோம், இப்ப பண்றோம், திரும்பவும் பண்ணுவோம். இது தொடர்ந்து ஒரு இயக்கமாக அதை ஒரு மிஷன் மூலமாக அந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணினாதான் இது ஒரு சாத்தியமாகும். இன்னைக்கு உலக அளவுலையும் சரி இந்திய அளவுலையும் சரி ESG அப்படின்னு ஒரு கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கான்செப்ட். E ஃபார் என்விரான்மெண்டல், S ஃபார் சோசியல், G ஃபார் கவர்னன்ஸ். அந்த E இயற்கை, சமூகம் மற்றும் நிர்வாகம். இது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ESG அப்படிங்கிற கான்செப்டை நோக்கி தான் நாம் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி LPG அப்படிங்கிற லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் 1990-91 இந்தியா மட்டுமல்லாது உலகத்தையே ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நாம் அதனுடைய பயன்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு இந்த ESG அப்படிங்கிற கான்செப்ட். இதுதான் இன்னைக்கு நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல இதை கண்டிப்பா அனைவரும் நடைமுறைப்படுத்த வேண்டிய நம்மளுடைய கடமை. இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வர்றாங்க இந்த ESG மூலம் அப்படின்னா, என்விரான்மெண்டல், சமூகம் மற்றும் கவர்னன்ஸ், இது மூணும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்தது, ஒன்றை ஒன்று பாதிக்காது இது பயணம் செய்யணும் அப்படிங்கறத வலியுறுத்து இந்த ESG கான்செப்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள், இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள், குறிப்பாக பங்கு சந்தைகளிலே அதிகமாக பட்டியலிடப்பட்ட லிஸ்டட் கம்பெனிஸ், அந்த பெரு நிறுவனங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கார்பரேட் கவர்னன்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சி முக்கியம், ஆனா அது எந்த காலகட்டத்திலையும் இயற்கையை பாதிக்காத அளவுக்கு அது ஒரு பேலன்ஸ்டான வளர்ச்சியா இருக்கு. அந்த சமத்தன்மையை நிலைநாட்டுவதாக இருக்கும். எதற்குமான சமத்தன்மை, வளர்ச்சிக்கும் இயற்கைக்கும் பேலன்ஸ்டா இருக்கும். இந்த மாதிரிதான் இனிமே வரக்கூடிய அனைத்து திட்டங்களும், அது தனியார் கம்பெனிகளாக இருக்கட்டும் அல்லது அரசு துறைகளாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அனைத்து திட்டங்களும் இது ஒன்று பேலன்ஸோட இருக்கணும். எப்படி பேலன்ஸா இருக்கணும்? அப்ப திட்டங்கள் ஒரு பெருநிறுவனமாக இருக்கட்டும் அல்லது அரசு, நம்மளை போன்ற அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு திட்டத்தை தீட்டும் போதும் அந்த திட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்குதல், திட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஆகாமல் அதை தடுப்பதற்காக அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது நாட் காம்ப்ரமைசிங் தி இயற்கை, என்விரான்மெண்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுடைய திட்டங்கள்ல
வெறுமனே வளர்ச்சி. இப்போ ஒரு பட்ஜெட் போடுறோம், ஒரு நிறுவனத்துக்காகட்டும் அரசு நிறுவனத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா அதுல ஒரு காம்பனண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடணும், இயற்கை அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வந்துடும். அப்ப இந்த இயற்கைங்கிற கான்செப்டை எப்படி நீங்க உள்ள கொண்டு வருவீங்க, அதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இஎஸ்ஜியினுடைய ஒரு இன்னொரு மாதிரி வடிவம் தான் இன்னைக்கு நம்ம அந்த எல்னினோங்கிறத எதிர்கொள்ள எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பட்டது. இது தவிர்க்க முடியாத ஒன்று, இதை பண்ணித்தான் ஆகணும், நோ அதர் ஆப்ஷன். அப்ப இதை எப்படி இன்கார்பரேட் பண்ண போறோம், நம்மளுடைய அரசு நிர்வாகத்துல இயற்கையையும் சமூகத்தையும் நம்ம நிர்வாகத்தையும் எப்படி மூன்றையும் கையாள போறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இதுவரைக்கும் நாம் எப்படி நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நிர்வாகம்னா வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. வளர்ச்சி எப்படியா இருக்கணும், ஒரு சமூக வளர்ச்சியா இருக்கும். சரி, கரெக்ட். ஒரு சமூகத்துக்கு என்னென்னலாம் தேவை, அடிப்படையான கட்டமைப்புகள் தேவை. குடிநீர் வேணும், ஆமா வேணும். ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆமா வேணும். வேலை வாய்ப்பு வேணும், கண்டிப்பா வேணும். பிரிட்ஜஸ் வேணும், லைட் வேணும், கம்பெனிஸ் வேணும், எல்லாம் வேணும். அப்ப வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம இந்த ஒரு கண்ணோட்டத்தோட மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தவறான கண்ணோட்டம். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியிலும் இந்திய நாடுகள் மத்தியிலும் இந்திய நாட்டுக்குள்ளேயும் இந்த இஎஸ்ஜி அப்படிங்கிற கான்செப்டை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கொண்டு வரணும். அதனாலதான் இந்த இஎஸ்ஜியை நம்ம பண்ண போறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயம். அப்ப நம்ம என்விரான்மெண்ட், சோசியல் அண்ட் கவர்னன்ஸ், இது மூணையும் எப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் நாம் நடைமுறைப்படுத்த போறோம். அரசு நடைமுறைப்படுத்துது, அரசு நிர்வாகம் கவர்னன்ஸ் நடைமுறைப்படுத்துது. சோ கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ், திஸ் இஸ் கால்ட் குட் கவர்னன்ஸ். அந்த குட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிராடர் டேர்ம். அதுக்குள்ள அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல, நம்மளுக்கு தேவைகளுக்கு தகுந்தாற் போல எந்தெந்த நல்ல விஷயத்தை கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் காலத்தினுடைய தேவையும் கூட. இப்ப நம்ம அந்த காலத்தினுடைய தேவையை சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு முன்னோடியான மாவட்டமா உருவாக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும், அதுக்கான அனைத்து அலுவலர்களும், நல்ல தொண்டு நிறுவனங்களும் நமக்காக காத்து கொண்டிருக்கு. எனவே இந்த இஎஸ்ஜி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அடுத்த படிக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த எல்னினோ எதிர்கொள்வது எப்படிங்கிற பயிற்சி பட்டறை ஒரு நல்ல தொடக்க புள்ளியாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இதற்கு அனைத்து அலுவலர்களும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப டீடைலா பிடிஓ உங்களுக்கு சொல்லிட்டார். நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. தொடக்கம் எப்போதுமே வித்தின், நாட் வித்தவுட். உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு அலுவலகங்கள்ல ஆரம்பிக்கிறது, அடுத்தது பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி நம்ம சேர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் இந்த இஎஸ்ஜி அப்படிங்கிற கான்செப்ட் முழுமை பெறும். எனவே இந்த ஒரு நல்ல தருணத்தை நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிரெயின் ஸ்டாம் ஏற்படுற அளவுக்கு ஒரு தாக்குதலை உருவாக்க வேண்டும் என்கிற நல்ல நம்பிக்கையோட இந்த பயிற்சி பட்டறையை நாம் தொடங்க இருக்கின்றோம். இதற்கு அனைவருமே ஒத்துழைப்பு கொடுத்து, இது இந்த பயிற்சி பட்டறை இப்படி வெளியில போறோம்னா மறந்துட்டு போறது அப்படின்னு தயவு செய்து நினைக்காது. இது வெறுமனே நான் சொன்ன மாதிரி இந்த இஎஸ்ஜி அப்படிங்கிறதுல கவர்னன்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் சோசியல் அப்படிங்கிறது வெறுமனே வாட்டர் கன்சர்வேஷன் மட்டும் கிடையாது. இயற்கையை எந்தெந்த முறைகளில் எல்லாம் நாம் பாதுகாக்கலாம். மரம் நடுவதுடன் பாதுகாக்கிறது, நீர் மேலாண்மை செய்யறது, நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவது, இயற்கைக்கு பங்கம் வராமல் பாதுகாப்பது, பிளாஸ்டிக் பொருள்களை தவிர்ப்பது, இப்படி இதனுடைய காம்போனன்ட் அப்படிங்கிறது பெருசா இருக்கு. ஆனா இந்த காம்போனன்ட் எல்லா விஷயத்தையுமே நாம் எடுத்து கையாள வேண்டியது அவசியம். அந்த வகையில ஒரு முன்னோடியா நம்ம கடந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் கிரீன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி தருமபுரி மாவட்டத்தில் நடத்துறோம். அதுக்கு நல்ல குறிப்பாக ஆதி பவுண்டேஷன் மாதிரியான நல்ல நண்பர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மிகுந்த உறுதுணை. அவங்களுக்கு இந்த தருணத்துல நம்ம பாராட்டுதல் எல்லாரும் கைத்தட்டுங்க. ஏன்னா அந்த கிரீன் எலெக்ஷன் நடத்துறதுக்கு வெறுமை, ஏன்னா நம்ம அரசு நிர்வாகம், அரசு எந்திரம் அப்படிங்கிறது எலெக்ஷனை முன்னோக்கி போறதுனால நம்மளுடைய கவனம் எல்லாமே அங்கே குவிஞ்சிருந்துச்சு. அப்ப அதற்கு உதவி செய்வதற்கு அங்கே இதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சாங்க. இதோடு மட்டுமல்லாமல் போன ஜூன் 5ஆம் தேதி நம்மளுடைய வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவுக்கு ஏறக்குறைய ஒரு 10 தொன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதை நல்ல வெகு சிறப்பா பண்ணாங்க. இப்ப முந்தானத்து கூட இன்னொரு நம்ம அப்துல் கலாம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் வந்து அவங்களும் வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த ஜூன் 5 நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. இப்படி நல்ல ஒரு நல்ல செட்டப் இருக்கு. நல்ல ஒரு நிர்வாகத்தின் இந்த இயற்கை மேலாண்மையை நம்ம இன்னும் அடுத்தபடி கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய நல்ல மாவட்டம் தருமபுரி மாவட்டம்.
இது நம்ம அரசு அலுவலர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம அதை பண்ணணும், அப்புறம் அடுத்ததா பொதுமக்களுக்கு இதை பண்ண வைக்கணும். அப்படி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பயிற்சி பெற்றேன். எப்படி எளிய முறையில் பண்ணலாம், எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனாக இருக்கும். கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், ஆனா அதை கிரகிச்சுக்கிற நம்மளுக்கு தான் வேற வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்ரி ஒன்னுடைய பெர்செப்ஷன் டிஃபர்ஸ். உங்களுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும் இயற்கை. ஆனா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கறதுதான் நமக்கு திறமையே இருக்கு. எனவே இந்த தருணத்தை நீங்க எல்லாருமே நல்ல முறையில பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.